மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களிக்கும் போது ஒப்புகைச் சீட்டு எவ்வாறு செயல்படுகிறது என்பது குறித்து நமது செய்தியாளர் அபினேஷ் விளக்குகிறார். இந்த தேர்தலில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இந்த இந்த 3 இயந்திரங்களும் பயன்படுத்தப்பட இருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் ஒரு வாக்குப்பதிவு இயந்திரம், ஒரு கண்ட்ரோல் யூனிட், பிறகு இந்த விவிபேட் என சொல்லக்கூடிய இந்த ஒப்புகைச் சீட்டு இயந்திரம். இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை பொறுத்தமட்டில் 16 வேட்பாளர்களுடைய பெயர் பட்டியல் அடங்கியிருக்கும். ஒரு தொகுதியில் கூடுதலாக, அதாவது 16க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் அங்கு போட்டியிடும் பட்சத்தில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் கூடுதலாக வைக்கப்படும். உதாரணத்திற்கு தென்சென்னை தொகுதியில் 40 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். அந்த அடிப்படையில் இது போன்று 3 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அங்கு வைக்கப்படும். வாக்காளர்கள் நேரடியாக அந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு உள்ளே வந்து அவருடைய பெயர் விபரமெல்லாம் சரிபார்த்த பிறகு நேரடியாக அவர்கள் அந்த வாக்குப்பதிவு இயந்திர இடத்துக்கு அங்கே உள்ள அனுமதிக்கப்படுவாங்க. அங்கு நாம் யாருக்கு வாக்களித்தோம் என்பது குறித்து நேரடியாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இங்கே ஒரு ஒப்புகைச் சீட்டு வரும். நீங்களே பார்க்கலாம். இப்போ நாம் நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு முதலில் அந்த ப்ரொசீடிங் ஆஃபீஸர், அதாவது அங்கே இருக்கக்கூடிய ப்ரொசீடிங் ஆஃபீஸர் இந்த இயந்திரத்தை வந்து காலையில் 7 மணிக்கு இதை ஆன் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அது ஆனில் இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு வாக்காளர் நேரடியாக ஒவ்வொரு முறையும் ஓட்டு போடும் பொழுது இங்கே நேரடியாக இங்கே இவங்களுக்கு தேவையான யாரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பீப் ஒலி வரும். அதற்கு பிறகு இங்கே அந்த எந்த சின்னத்துக்கு நாம் வாக்களித்தோம் அப்படிங்கிற ஒரு ஒப்புகை சீட்டு என்பது அதிலே நமக்கு பிரிண்ட் ஆகி வரும். எனவே அதில் நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறத நம்ம மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்திட்டு அந்த சீட் என்பது மீண்டும் அந்த இயந்திரத்துக்கு உள்ளே விழுந்துரும். இதன் மூலமாக நம்ம இந்த விமர்சனம் என்பதுனா இந்த இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா தொடர்ச்சியாக இந்த வாக்குச்சாவடியில், குறிப்பாக இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு நடப்பதாக பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. அந்த அடிப்படையில் இந்த விவிபேட் என்பது அதை மீண்டும் அந்த வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்காக இந்த அறிமுகப்படுத்தியிருக்காங்க.